ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பொற்பாத கமலங்களில் ஆத்மார்த்தமான நன்றிகளையும் வணக்கங்களையும் பணிவுடன் சமர்ப்பிக்கின்றேன். குருராஜர் உங்களை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதுக்கு உண்டான 5 அறிகுறிகள், ஏற்றுக்கொண்டதற்குண்டான 5 அறிகுறிகள், அது எந்த மாதிரி வேணாலும் அந்த தலைப்பை பார்க்கலாம். அந்த 5 அறிகுறிகள் என்ன, அவர் நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தெரிந்து கொள்வதற்குண்டான, உணர்ந்து கொள்வதற்குண்டான அந்த 5 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருந்தோம். கடந்த பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நிச்சயமாக அந்த பதிவை போய் பார்த்துருங்க. ஏன்னா அந்த பதிவில் சொன்ன தகவல்கள் எதுவும் நம்ம சொல்ல போகிறதில்ல, நேரம் காலம் கருதி. ஏன்னா நேரடியாக அந்த 5 அறிகுறிக்குள் நாம் வரப்போகிறோம். அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிற மாதிரி. இதில் முதலாவதாக அறிகுறி அப்படின்னா தற்செயலான சந்திப்புகள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குருராஜர் மீது நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தியை வைத்து அவரை தொடர்ந்து பிரார்த்தித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு தற்செயலான சந்திப்புகள் நடக்கும். தற்செயலான நிகழ்வுகள் சில நபர்கள் மூலம் உங்களுக்கு நடக்கும். இது எப்படிங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே வாங்க. இதெல்லாம் இந்த 5 அறிகுறிகளில் உங்களுக்கு நடந்த அறிகுறிகள், பல அறிகுறிகள் இதில் இருக்கலாம். நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு நடந்த விஷயங்களை நீங்கள் ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொள்ளலாம். குருராஜருடைய வழிகாட்டலில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அந்த தருணத்தில் உணர்ந்து பெரும் மகிழ்வு கொள்வீர்கள். நிச்சயமாக தற்செயலான சந்திப்புகள் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். இந்த தற்செயலான சந்திப்புகள் என்னன்னா, நம்ம சாதாரணமாக குருராஜரை பிரார்த்திக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், அக்ஷதை வாங்குகிறோம், பிரதட்சிணம் பண்ணுறோம், நமஸ்காரம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாம் ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டார், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. எந்த நிகழ்வுகளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதுதான் அதுதான்லாம் கிடையாது. ஒரு தனி மனிதனுக்கு பிரச்சனை, சிக்கல், தலைவலி, என்ன செய்யறதுன்னு தெரியல. அது உடல் நோயாக இருந்தாலும் சரி, பண பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சிக்கலாக இருந்தாலும் சரி, அந்த தருணத்திலே அந்த சிக்கலை தீர்த்து வைப்பதற்கு ஒரு நபர் மூலம் உங்களுக்கு அதற்கு உண்டான விடிவுகள் கிடைக்கும். நிச்சயமாக அந்த நபர் மூலமாகத்தான் அந்த நபரை ட்ரிகர் பண்ணி குருராஜர் உங்களுக்கு உண்டான சிக்கலை தீர்த்து வைக்க அனுப்பி வைப்பார். அது இல்லாமல் அவருடைய சமிக்கைகள் மூலமாக உங்களுக்கு உத்தரவுகள் கிடைக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய படங்கள், நீங்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தைகள், அந்த காணொளிகள், அந்த செய்திகள், இல்லை வாட்ஸ்அப்பில் பார்த்துட்ருக்கீங்க, அதில் வரக்கூடிய தகவல்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் குருராஜர் உங்களுடைய சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு தீர்வை இந்த வழியில் கொடுப்பார். அவசியம் தேவை எனில் ஒரு நபர் மூலமாக உங்களது பிரச்சனையை தீர்த்து வைப்பார். யோசித்து பாருங்க, உங்களுக்கு வந்த இக்கட்டான சூழ்நிலைகள் என்னவெல்லாம் இருக்கு. அந்த இக்கட்டான சூழ்நிலையிலெல்லாம் இவர் வந்தாருங்க, அவர் வந்தாருங்க, எங்க மாமா பையன் வந்தாருங்க, பக்கத்து வீட்டு நண்பர் வந்தாருங்க, என்ன வேணாலும் சொல்லலாம். தெரியாத ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு போனாருங்கன்னு சொல்லிட்டா, அவர்களுக்கு பின்னால் பிஹைண்ட் த ஸ்கிரீன் உங்களுடைய பக்தியின் மூலமாக குருராஜருடைய அருளும் அனுகிரகமும் இருந்து வழி நடத்தி கொண்டிருந்தது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணலாம். எதில்? இந்த தற்செயலான சந்திப்புகள் அப்படிங்கிற டாபிக். அதை நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணதே இல்லை. நிச்சயமாக நான் உங்களோட அதை ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. பல வருடங்களுக்கு முன்னால், பல வருடங்கள் ஆயிட்டுருக்கும். அப்போ என்னென்னா, நம்ம ராகவேந்திர விஜயம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த சேனலில். நம்ம சேனல்லாம் ரொம்ப சப்ஸ்கிரைபரே கிடையாது நிறையா. நாம் அப்போ வந்து வீடியோ போடுவோம், வீடியோ ஸ்டாப் பண்ணுவோம், திடீர்னு வீடியோ போடுவோம். எப்போ நம்ம சேனல் ஆரம்பித்திருந்தால் கூட தொழில்நுட்பத்துறையில் எனக்கு ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் விஷயங்கள்லாம் தெரிந்தால் கூட இந்த ஆன்மீகம், குரு பக்தி என்பதனை தவிர்த்து வேறொரு தளங்களில் பேசலாம் என்று இருந்தாலும் கூட முடியவே முடியாது, அது என்னால் செய்யவே முடியாது, நான் செய்யவே மாட்டேன் என்று விடாப்பிடியாக உறுதியாக வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் நின் சன்னிதானமே சரணாகதி குருராஜா அப்படின்னு சொல்லிட்டு மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய அவர் சார்ந்த தகவல்களையும் செய்திகளையும் மட்டும்தான் நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் சேனலில் தொடர்ந்து நம்ம போட்டுட்டே வரோம். இதனால என்னன்னா, சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது வந்து எட்டாக்கனியாகவே இருந்தது. திடீர்னு அது பிளே போடுவோம், திடீர்னு ஸ்டாப் பண்ணுவோம், இப்படியே நடந்துட்டு இருந்தது. நான் வந்து சென்னை வரும்போது பாரிஸ் கார்னரில் ஒரு நண்பர் இருக்கார், அவரை சந்திப்பதற்காக எப்பாவது வந்து அந்த இடத்துக்கு போவேன். அப்படி போகும்போது அன்னை காளிகாம்பாள் கோயிலுக்கும் செல்வோம். இந்த கதையை கேளுங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இது.
எப்படி ஒரு நபர் மூலமாகவோ ஏதோ ஒன்றின் மூலமாகவோ அவருடைய சமிக்கைகள் நமக்கு வந்து உந்துதலாக அமைகிறது. நீங்க யோசிச்சுக்கோங்க, உங்களுக்கு எந்தெந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி சமிக்கைகளும் இந்த மாதிரி உந்துதல்களும் கிடைச்சிருக்குன்னு பாருங்க. ஏன்னா அவருடைய பக்தர்களாக ஒருவர் தொடர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு நான் சொல்கின்றார் போல் நிகழ்வுகள் நடந்தே தீரும். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு உதாரணமாக இந்த தற்செயலான சந்திப்புகள் அப்படிங்கிறது நிகழும். நீங்க சொன்ன நான் வந்து காளிகாம்பாள் கோயில் போறத வந்து அந்த பாரிஸ் கார்னர் போகும்போது அந்த நண்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காளிகாம்பாள் கோயில் போவேன். சரி, இது வழக்கம். ஒரு நாள் நான் என்ன பண்றேன், அதே மாதிரி ட்ரெயின்ல வந்தேன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கினேன். அங்கிருந்து சாதாரணமாக யூஸ்வலி நான் ஆட்டோவில் தான் போவேன். அன்னைக்கு எனக்கு வெளியில வந்தோன்னே ஒரு பஸ் தயாரா இருந்தது, பக்கத்துல தானே இருக்காது. ஒரு பஸ் தயாரா இருந்ததுனால அந்த பஸ்ல சரி இந்த பஸ்ல போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல ஏறியாச்சு. அங்கே யூஸ்வலி ஒரு விநாயகர் கோயில் பார்த்து அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு அதுக்கப்புறம் அந்த பஸ்ல ஏறியாச்சு. அந்த பஸ் வந்து நகர்ந்து போயிட்டு இருக்கு. சரி, நான் வந்து பாரிஸ் கார்னரில் போய் வண்டி நிற்கும்ட்டு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த பஸ் வந்து பாரிஸ் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்றுச்சு, பஸ் டெர்மினஸ். அந்த பஸ் டெர்மினஸில் போயிட்டு நின்னோடனே தினடா வண்டி இங்கே நின்றுச்சு. நாம் அங்கிருந்து அவ்வளோ தூரம் நடந்து போனோம். சரி, ஓகே, இங்கே இறங்கிடலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இறங்கிட்டேன். இறங்கி அன்னைக்கு காலை நேரம், சரி பசிச்சுது, சரி ஒரு சிற்றுண்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை இருந்தது. அந்த கடையில் வந்து டிஃபன் சாப்பிட்டுட்டே இருந்தேன். திடீர்னு மைண்டில் ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. எனக்கு என்ன ஃப்ளாஷ் ஆச்சுன்னா, இந்த இடத்துல ஒரு சாமியார் இருப்பாரு, நம்ம எப்போ கேள்விப்பட்டிருக்கோமே, ஏதோ ஒரு சித்தர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோமே. சரி, இங்கே கேட்டு பார்க்கலாம் அங்கே யார் யாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சிற்றுண்டி சாப்பிட்டு முடித்து கையளவை விட்டு பக்கத்தில் அந்த ஹோட்டல் நடத்துகிறவரையே கேட்டேன், ஐயா இங்கே வந்து ஒரு சித்தர் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னாங்களே, ஒரு சாமியார் இருக்காருன்னு சொன்னாங்களே, இங்கே இருக்காரா அப்படின்னு. இல்லைங்க, எனக்கு தெரியாது, நான் புதுசு இங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கேன், அந்த ஆட்டோக்காரரை போய் கேளுங்க அப்படின்னு. சரி, நான் என்ன பண்ணேன், நேரம் ஆட்டோக்காரர்கிட்ட போனேன். ஆட்டோக்காரர்கிட்ட இந்த தகவலை கேட்டேன், ஒரு சித்தரா சாமியாரோ இருக்காருன்னு சொல்கிறாங்க, அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது ஆட்டோக்காரர் அவர் ஆட்டோவிலிருந்து இறங்கி சைகை காமிச்சார். இங்கே பாருங்க, அந்த கடைசியில் போனீங்கன்னா ஒரு கடை இருக்கு, அந்த கடைக்கு முன்கடையில் அப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பாரு, நீங்கள் பார்த்தீங்கனாலே அவர் தெரிஞ்சிடும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு ஆர்வம் உண்டு, நிச்சயமாக போயிட்டு அது என்னதான் நிறைய பேர் சொல்கிறாங்களே பார்த்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு நான் வந்து அந்த இடத்துக்கு அங்கே போகிறேன். அங்கே போகும்போது பார்த்தா அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார், சம்மணமிட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். எதிரில் வந்து ஒரு ஆண் ஒரு பெண் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கையில் வந்து ஒருத்தர் டீ வச்சு கொடுத்துட்டு இருக்காரு, டீ கப்பை. இன்னொருத்தர் வந்து ஒரு சிகரெட் கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு, அவர் புகைத்து கொண்டிருக்கிறார். நான் பார்த்தேன், அவரை பார்த்துட்டே இருக்கேன். நான் சாதாரணமாக எந்த கோயிலுக்கு போனாலும் சரிங்க, எந்த இடத்துக்கு போனாலும் என்னுடைய பிரதான பிரார்த்தனையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உடலின் உயிர் மூச்சு உள்ளவரை குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவத்தை இந்த உலகின் கடைகோடி மனிதனுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும், அதற்கு எனக்கு ஆசீர்வாதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரார்த்தனைகள் இருந்தால் கூட எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த பிரார்த்தனை நான் முன் வைப்பேன் அந்த இடத்துல. சரி, நான் அங்கே போனோன்னு என்னாச்சு, அவர் முன்னால் நின்றுட்டே இருந்தேன். எல்லாம் வந்து டீ வாங்கி கொடுத்தாங்க. அந்த ஒரு அம்மா நின்றுட்டு இருந்தாங்க, அவங்களும் போயிட்டாங்க. அதன் பக்கத்திலே ஒரு நபர் வந்து வெளியிலே குளிச்சுட்டு இருக்காரு, அது பஸ் ஸ்டாண்ட், அது வெளியில குளிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் வந்து இவரை பராமரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர், இவருக்கு எல்லாமுமாக இருந்து கொண்டிருக்கிறார். அது வந்து ஒரு தேநீர் கடை, டீ ஷாப் அது. அவர் குளிச்சுட்டு இருக்காரு, நான் நின்று இருக்கேன். இவருக்கு என்னங்க கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க வேண்டாம் டீ வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லை சிகரெட் வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். சரி, நான் உடனடியாக சென்று என்ன பண்ணேன், ஒரு டீ பக்கத்துக்கு அந்த கடையில் வேற ஒருத்தர் டீ போட்டுட்டு இருந்தாங்க, அந்த டீ வாங்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டு அவர் முன்னாடி நின்றுட்டே இருக்கேன். அவர் என்ன பண்ணார், ஸ்மோக் பண்ணார், சிகரெட் பிடித்தார், சிகரெட்டை பிடித்து போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இந்த டீ நான் கை நீட்டிட்டு இருந்தேனே, அந்த டீ எடுத்துட்டார். உடனே எடுத்துட்டு டீ சாப்பிட்டார். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மாதிரி சிரிச்சார். நேராக பார்க்கல, வெளியில் பார்த்துட்டு அந்த ரோட அந்த மக்கள் போயிட்டு வராங்க, அதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருந்தார். இங்கிருந்து நபர் குளித்து கொண்டிருந்தவர் நேரடியாக இந்த கடைக்கு வந்து விட்டார். பக்கத்து கடை வெளியில் குளிச்சுட்டு இருந்தார். அவர் இவருக்கு பின்னால் வந்துட்டார். அவர் முன்னாடி ஃபேனு டிவி எல்லாமே இருக்கு. இவர் இங்கே வந்தோடனே இவர் வந்து குளித்து முடித்து அந்த இடத்துக்கு வந்து தன்னுடைய தலையை அந்த துண்டு டவலால் துவட்டிட்டு இருக்கார் நின்றுட்டு. நான் பார்த்துட்டே இருக்கேன். வழக்கமான அந்த பிரார்த்தனையை இந்த இடத்திலும் நான் வைக்கிறேன். குருராஜருடைய புகழ் மகிமை மகத்துவம் எல்லா இடத்திலும் தடையில்லாமல் போனோம். அதுக்குண்டான அறிவு, அதுக்குண்டான ஞானம், அதற்குண்டான பலம் அதெல்லாம் கொடுங்க சுவாமி, அதெல்லாம் கொடுங்க, அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரார்த்தனை பண்ணேன். நம்ம சும்மா ஒன்றுமே கிடையாதுங்க.
ஒன்றும் எதுவுமே கிடையாது. ஏதோ பேசுகிறோம் என்றால் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கொடுத்த அருள், வேற ஒண்ணுமே கிடையாது. நான் மிகப்பெரிய பண்டிதன் அல்ல, நான் ஒரு பாமரன் பல இடங்களில் சொல்லி கொண்டு வருகிறேன். உங்களோடு சேர்ந்து நான் தனித்து கிடையாது, நான் உங்களோடு சேர்ந்து நானும் ஒன்றிணைந்து குருராஜருடைய அந்த அனுகிரகத்தையும் அருளையும் நாடி போயிட்டு இருக்கோம். கஷ்டமில்லாத பெருவாழ்வு, இதுதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லாம ஒரு கஷ்டமில்லாத பெருவாழ்வு வாழணும். எல்லாருமே பார்க்குறவங்க வாழ்க்கை தவற விட்டவர்கள் எல்லாம் அந்த வாழ்க்கை சரி செய்யக்கூடிய அந்த அதிகாரம் குருராஜருடைய திருக்கரங்களில் இருக்கிறது. அது நிறைய பேருக்கு தெரியாது. நாம் சில நேரங்களில் பல நேரங்களில் அதனை நாம் தவற விட்டு விடுகிறோம். அதனால எந்த இடங்களிலும் எப்பொழுதும் அந்த இடத்திலே நில்லுங்கள் அப்படின்றத உறக்க சொல்வதுதான் இந்த ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் அப்படிங்கிற நம்முடைய நிகழ்ச்சி. சரி, ஓகே, பாருங்க, ரூட்டு வேற மாதிரி போகுது ரூட்டு. சரி, ரைட். இந்த இடத்துல நின்றுட்டு டீ கொடுத்தேன், டீ குடிச்சிட்டாரு. அப்படியே ரோடு பார்த்து அப்படியே சிரிச்சுன்னே இருக்காரு. பக்கத்தில் நின்று அவர் ஒருத்தர் தோட்டிட்டு இருக்கார் தலையை. நான் இந்த பிரார்த்தனை பண்ணிட்டேன். ரைட், அந்த பிரார்த்தனைன்ற இடத்துல தான் நான் விட்டேன். நான் அவர்கிட்ட மனதால் நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன், சொல்லிட்டு இருக்கேன் அவர்கிட்ட. அவர் என்ன பண்ணுறாரு, அப்படி பார்த்துட்டு லோட் பண்ணு இந்த 2 வார்த்தை தான் சொன்னார். அவர் பெரும்பாலும் பேச மாட்டேன்றார். அவர் பேசுறது யாருக்குமே அங்கே புரியாது. ஆனால் இந்த வார்த்தை லோடு பண்ணு அப்படின்னார். நான் என்ன பண்ணுறேன், பக்கத்தில் அவர் கேட்குறேன், ஏன் அவர் என்ன சொல்கிறாரு அவர் அப்படின்னு கேட்டேன். லோட் பண்ணணுமா, எதையோ லோடு பண்ணணுமா, இதுனா கல்லா மண்ணா இங்கே லோடு பண்ணுறது, என்ன ரோடாக போடுறாங்க? அவர் சாமியார்கிட்ட அதிகாரமாக உரிமையாக பேசுகிறாரு, லோடு பண்ணணுமான்னார். அவர் சொன்னவுடன் என்னுடைய மண்டையில் சம்மட்டியால் அடித்தார் போல ஒரு பொறி தட்டியது. நான் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், இந்த டிவி ப்ரோக்ராம் இதை பற்றி நம்ம சேனல் நல்லபடியாக போகணும், நல்லா நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அவர்கிட்ட இருந்து வரக்கூடிய லோடு பண்ணு என்ற தகவல் வருகிறது. இது 2ஐயும் கனெக்ட் பண்ணி பார்த்தா, நீ ப்ரோக்ராமை லோட் பண்ணுறா, தொடர்ந்து உன்னுடைய ப்ரோக்ராமை லோட் பண்ணிட்டே இரு, நிறுத்தாத, தொடர்ந்து லோட் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றதாக நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். சரி, அந்த இடத்துல ஏதாவது அவர் சொன்னார், எடுத்துக்கணும், ஓகே, அவருக்கு ஒரு வணக்கம் போட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் மேஜிக்கே நடந்தது. அதன் பிறகு அடுத்தடுத்து நிறையெல்லாம் கிடையாது, அடுத்தடுத்து ஓரிரு வீடியோக்களை நாம் தொடர்ந்து போட்டுட்டு வரும்போது நம்முடைய சப்ஸ்கிரைபர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா 50,000 கடந்து சென்றது. இப்போ 74,000 சம்திங் இருக்குது, 76 இருக்குது. அதன் பிறகுதான் 50,000 சாதாரணமாக ஒரு வியூஸ் கவுண்ட் ஆகிற மாதிரி சப்ஸ்கிரைபர்களுடைய எண்ணிக்கை அப்படியே நம்பர் ஓடிட்டே இருந்து நான் பார்த்தேன். சப்ஸ்கிரைபர் இப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் சமிக்கை. நான் சொன்னேன் இல்லையா, தற்செயலான சந்திப்புகள். பேக் டு தி பெவிலியன் வந்துடணும். நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு சாமிஜியோ ஒரு கோயிலுக்கோ போகிறீங்க, ரைட், ஓகே, போயிட்டு பிரார்த்தனை பண்ணுறோம், ரைட், ஏதோ கிடைக்குதுன்னு முழுவதுமாக நீங்கள் அந்த இடத்தில் சரணாகதி பண்ணக்கூடாது. அதுதான் விஷயம், அதுதான் தப்பு பண்ணுறோம். குரு உங்களை அந்த இடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். குருவின் பக்தன் என்பதால் உங்களுக்கு அந்த இடத்தில் அங்கீகாரம் கிடைத்தது. குருவின் பக்தனாக நீங்கள் இருந்து பிரார்த்திப்பதால் அந்த குருவோ அந்த தெய்வமோ உங்களுக்கு உண்டான கிரீன் கார்டை கொடுக்கிறார்கள் அப்படிங்கிறதுல தெளிவா இருந்தணும் அந்த இடத்துல. இதுதான் தற்செயலான சந்திப்புகள். உங்களுக்கு எப்ப தற்செயலான இதை பத்தி நிறைய இன்னும் இன்டீப்பா பேசலாம். நான் சுருக்கமாக இதை சொல்லிட்டேன். இந்த தற்செயலான சந்திப்புகள் எப்ப நடந்தது அப்படின்னு கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்க. அதற்கு அடுத்தபடியா சோதனையிலும் நிதானம் 2வது. இதெல்லாம் இருக்கணும். உங்களுக்கு தற்செயலான சந்திப்புகள் நடக்கணும். சோதனையிலும் நிதானம்னா எவ்வளோ கஷ்டம் வருங்க நமக்கு. மானிட வாழ்க்கைன்னா கஷ்டம் வராது, என்ன கஷ்டம் இருக்கு? எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு. கஷ்டம்ன்றது ஒரு உணர்வு, துன்பம்ன்றது ஒரு உணர்வு, ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு வச்சுக்கலாம். அந்த துன்பம் அப்படிங்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும். ஒருத்தருக்கு 10 காசு இல்லைன்னு வரும், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒருத்தருக்கு 100 ரூபாய் இல்லைன்னு வரும், ஒருத்தருக்கு கோடி இல்லைன்னு வரும், ஒருத்தருக்கு குடிசை இல்லைன்னு வரும், ஒருத்தருக்கு கோபுரம் இல்லைன்னு வரும். மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த எஞ்சான் உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த மனதில் உருவாகக்கூடிய அந்த வடிவமான எண்ணம் துன்பம், அவ்வளவுதான் கஷ்டம். அது நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் குருராஜர் பக்தர்களாக நாம் இருக்கும்போது நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் எப்பொழுதும் குருநாதரை நொந்து கொள்ளவே கூடாது. குருவால் ஆட்கொள்ளப்பட்டவர், அவருக்கு வந்த துன்பங்கள், கஷ்டங்கள், துயர்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய குருநாதர் என்னுடைய கர்ம வினையை
அணைக்கும் அழிக்கும் பொருட்டு இந்த விளைவுகளை எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அந்த தாக்கத்தை குறைத்து சிறிது சிறிதாக என்னை அதிலிருந்து மீட்டெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற உணர்வு தான் வரணும். நொந்து கொள்ளக்கூடாது. குருராஜர் உங்களை ஆட்கொண்டார் அப்படின்னா நிச்சயமாக அந்த எண்ணங்கள் அந்த இடத்தில், என்னப்பா இதை இவரை இவ்வளோ வணங்கி இவ்வளோ பெரிய சோதனையா போச்சு, எதுவுமே கிடைக்கலப்பா, எதுவுமே ஒண்ணுமே இல்லைப்பா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்துட்டு தான் இருக்கு, யோ நீ அவரை கும்பலன்னா இன்னும் கஷ்டத்துக்கு போயிருப்ப. ஞாபகத்துக்கு முதல்ல நீங்க அவரை வணங்கியதால் தான், அவரை பிரார்த்தித்ததால் தான் இந்த இடத்தில் இருக்கிறார். குருவே கொடுக்கலன்னா வேற எந்த குரு, வேற எந்த தெய்வம் உங்களுக்கு அதை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே சிந்திப்பு தாங்க, எல்லாமே சிந்தனை செய்தாங்க பார்க்கலாம். அப்ப நான் சொல்வதை கூட நீங்கள் 100% எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. நீங்க யோசிங்க, நீங்க சிந்திங்க. விச் இஸ் ரைட், விச் இஸ் ராங், இது சரியா, சரவணன் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறான், இது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எண்ணத்திற்குள்ளாக நீங்கள் சிந்தியுங்கள். எந்த இடத்திலெல்லாம் நாம இடம் பிழறுகிறோம், அந்த பாதை மாறுகிறோம், அதுதான் இந்த இடத்துல பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நீங்க பாதை மாறுதல், குரு பக்தினா குரு மேல சரணாகதி அடைஞ்சிட்டீங்க. உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எதுவாக இருந்தாலும் அவர் தான் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு ஆலயத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட அவர் தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தரார். இந்த ஒரு குருவை போய் மீட் பண்றீங்கன்னா அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் தரார். நீங்க எங்க போயிட்டு எங்க வந்தாலும் பேக் டு தி பெவிலியன் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்திற்கே வந்துவிட வேண்டும். பட்டம் எவ்வளவுதான் உயர பறந்தாலும் அந்த பட்டத்தின் கயிறின் நுனி எவ்வாறு அந்த பட்டத்தை இயக்குபவருடைய கரங்களில் இருக்கிறதோ அதை போன்று நம்முடைய மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளுடைய திருக்கரங்களிலே நம் பட்டத்தினுடைய கயிறின் நுனி இருக்குது அப்படின்றத ஆத்மார்த்தமாக நினைக்க வேண்டும். இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. முகாரவிந்தம் திருமுக தாமரை ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா.